சூர்யா மாதிரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. எப்படியோ துர்கா தேவி அப்பாவை காப்பாற்றிடுறாங்க. அவங்களோட தலையில் பலமாக அடிபட்டதால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. அப்போது ஒட்டுமொத்த குடும்பமும் நம்ம தேவியை பார்த்துட்ருக்காங்க. உனக்கு ஒன்றும் ஆகலம்மா, அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்னு போது, அப்பா என்னை காப்பாற்றினாங்களே அவங்க தான் அப்பா என் அம்மா, எனக்கு என் இன்ஸ்பெக்டர் அம்மா வேணும்ப்பா அப்படின்னதும் சூர்யாவிலேருந்து ஹாஸ்னி வரைக்கும் எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. தேவி என்ன சொல்கிற, அவங்க உன் அம்மாவா அப்படின்னு நம்ம ஹாஸ்னி கேட்டதும், அம்மா அத்தை நான் இத்தனை நாளாக தேடிட்டு இருந்த அம்மாவே அவங்க தான் அப்படின்னு போதும் சூர்யாவுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. ஏன்னா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில விரோதம் இருக்கு இல்லையா, அதனால சூர்யா கிடந்து தவிக்கிறாங்க. சரிம்மா, நீ ஆசைப்படுற மாதிரியே நான் துர்காமாவை கூட்டிகிட்டு வருவேனா, நீ ரெஸ்ட் எடுமா அப்படின்னுட்டு சூர்யா அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி நாம் போய் துர்காவை போய் கூட்டிகிட்டு வர அப்படின்னு. இந்த பக்கம் துர்கா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம தேவி பாப்பா பார்ட்ஸாக ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, எங்கள் அம்மா கண்டுபிடிங்கன்னு. இதனால ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டை கொடுத்து டோட்டலாக இந்த ஃபேஸை வரைஞ்சி கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஆளு வரைஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அவங்களோட கான்ஸ்டபிளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கான்ஸ்டபிளுக்குல நம்ம துர்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மேடம், நீங்கள் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி இதை ஃபுல்லாக வரைஞ்சி கொடுக்க சொன்னீங்கல்ல. ஆமாம், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் இல்லை மேடம், நீங்கள் தான், உங்கள் முகத்தை தான் அவங்க அப்படி தந்திருக்காங்க. அந்த பொண்ணு ஆசைப்பட்ட அம்மாவும் நீங்கள் தான் அப்படின்னதும் துர்காவுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியல. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் மேடம், நான் இப்போ தான் பார்த்தேன் அப்படின்னு போதும் துர்காவுக்கு என்ன பண்ணுறேன்னே புரியல. என்னது இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, அந்த ஃபோட்டோவை அனுப்புங்க அப்படின்ட்டு துர்கா பார்த்து செம்ம அதிர்ச்சியாகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்போது துர்காவோட அக்காவும் உங்கள் அம்மாவும் வராங்க. துர்கா என்ன ஆச்சுமா, நீ இப்படி கண்கலிக்கினா பார்த்ததே இல்லையா அப்படின்னு போதும், அம்மா இங்கே பாருங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்ன துர்கா இது? அக்கா அன்னைக்கு அந்த தேவி பாப்பா அவங்க அம்மாவை காணும்னு சொன்னா இல்லையா, அந்த குழந்தை அனுப்பின அந்த ஃபோட்டோ ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்து வரைஞ்சி எடுத்தேன். அந்த பாப்பா ஆசைப்படுற அம்மா வேற யாரும் இல்லைக்கா, நான் தான் அப்படின்னதும் இவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன துர்கா சொல்ற? ஆமா, அந்த குழந்தை வேற யார் குழந்தையும் இல்லை, நம்ம எதிர்த்த வீட்டு சூர்யாவோட குழந்தை தான் அந்த தேவி பாப்பா. எனக்கு அந்த பொண்ணை பார்த்ததுலேருந்தே ஒரு மாதிரியாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. துர்கா இங்கே பாருமா, அழாதம்மா, பாவம் அம்மா இல்லாத பொண்ணு உன்னை பார்த்து ஆசைப்பட்டிருக்கா அப்படின்னு போது, அம்மா எனக்கு இப்போவே தேவியை பார்க்கணும் போல இருக்குமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடட்டுமா அப்படிங்கிறதும், இது என்ன கேள்விம்மா, போய் பார்த்துட்டு வா, ஒரு ஏக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு நாம ஆறுதல் கொடுக்காம வேற யாரும் ஆறுதல் கொடுப்பா அப்படின்னதும் உடனே துர்கா கேட்டா நேரா நம்ம தேவியை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா யாருமே இல்லை, தேவி பாப்பா தான் இருக்காங்க. உடனே தேவி பாப்பா பக்கத்தில் உட்காந்து தேவி அப்படின்னு சொன்னதும் துர்காவை பார்த்து தேவி அம்மா அப்படிங்கிறாங்க. தேவிக்குள்ளே இருக்கிற நம்ம துர்காவுக்குள்ளே இருக்கிறது மாறி ஆச்சு, அவங்களுக்கு ஒரு மாதிரி போயிடுது. நான் தாண்டா தங்கம் அப்படின்னு சொல்லி தேவியை அழைச்சிக்கிறாங்க. அம்மா உங்களை தான் இத்தனை நாளில் நான் தேடிட்டு இருந்தேன் அம்மா, எனக்கு நீங்கள் தான் என் அம்மாவை வரணும்னு ஆசைப்படுறேன். உங்களை பார்க்கும்போது எனக்கான ஒரு அம்மா இருந்தா எப்படி இருப்பாங்களோ, தயவு பண்ணி என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்கம்மா அப்படின்னு போதும், இல்லடா நான் கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி துர்கா தேவியை அணைச்சிக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம் சரியா அப்படின்னுட்டு உடனே துர்கா அதில் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் வந்துட்டீங்களேம்மா, எனக்கு சரியாயிடுங்கிற மாதிரி தேவி பாப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நல்லபடியா சரியானதும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. உடனே துர்கா அடிச்சு பிடிச்சி தேவியை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹாஸ்னி பக்கத்துலேயே உங்களை வச்சுட்டு, தேவி எங்கெல்லாம் தேடி அழிஞ்சா தெரியுமா துர்கா, அவ அம்மாவை வரணும்னு ஆசைப்படுறது நீங்க தான் சொன்னது எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போயிட்டுங்க. நீங்க எங்க குழந்தைய ஏதோ தப்பா நினைக்க வேணாம் அப்படின்னு போது, இது என்னங்க அம்மா பாசமா, அம்மா பாசத்துக்கு எங்கிற பொண்ணுக்கு அம்மாவா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தாய் பாசத்தை யாரு வேணும்னாலும் யாருக்கும் காட்டலாம் அப்படின்னுட்டு துர்கா நேரா தேவி கூட பேசிட்டு இருக்காங்க. அம்மா நீங்க இந்த வீட்லயே என் கூடவே இருக்கிறீங்களா அப்படின்னு போது துர்கா எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. தேவி என்ன பேசிட்டு இருக்க, ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க ஒரு மூணாவது மனுஷன், நீ எப்படி எல்லாம் பேசலாம், இங்க பாரு உனக்கு தான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல அப்படின்னு நம்ம
தாரா வந்து சொல்லும் போது எல்லாரும் இருக்கல, ஆனா என் அம்மா இல்லையே, என் அம்மா தான் துர்கா அம்மா, எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு போது, சரிம்மா அவங்க உன் கூடவே இருப்பாங்க, ஆனா இப்ப போகட்டும், ஏன்னா அவங்க வேலைக்கெல்லாம் போகணும் இல்லையா அப்படின்னு சூர்யா சொன்னதும், அம்மா தேவி, நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்போல்லாம் உன் கூட தான் இருப்பேன், இப்போ அம்மா வேலைக்கு போகணும் இல்லையா அப்படின்னு போது உடனே தேவியும் வந்து சமாதானம் ஆயிடுற.